குட் ஈவினிங் எவ்ரி ஒன். நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி நான் வந்து ஜெயநகரில் இருக்க ஷாப் எல்லாம் தான் vlog பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இப்படி தான் ஜெயநகரோட ஃபுல் வியூ இருக்கும். ஜெயநகர் இது வரைக்கும் பார்க்காதவங்க, ஐ மீன் தமிழ்நாட்டிலேருந்து பார்க்குறவங்க, இல்லை ஜெயநகர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியாதவங்களுக்காக தான் இந்த சின்ன இன்ட்ரோ. ஜெயநகரில் ஃபுல்லாகவே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தான் இருக்கும். நான் வந்து பர்சனலாக வந்து ஜெயநகர் பற்றி என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வியர் பண்ணுற குர்தாஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஜீன் டாப்பு, க்ராப் டாப்பு அதை பற்றியெல்லாம் பெருசாக ஐடியா கிடையாது. ஆனால் இந்த மாதிரி டாப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஜெயநகரில். அண்ட் இது வந்து ஜெயநகரோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா, பேக் சைடு ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் வந்து பார்த்திங்களாமே எல்லாமே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த கம்மல் ஷாப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேக் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து சோளக்கதிர் விற்கிறவங்க, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர் ஷாப்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து ஸ்லிப்பர் ஷாப் அந்த மாதிரி தான் இருக்கும் சுற்றி. எனக்கு வந்து பர்சனலாக வந்து குர்தா ஷாப்ஸும், அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஜெயநகரில் இருக்க குர்த்திஸ் கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே ஒரு 4-5 வாட்டி அங்கே போய் வந்து ஷாப் பண்ணியிருக்கேன் ஜெயநகரில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா வந்து இங்கே நாகார்ஜுனா பிரியாணி ஷாப் இருக்குது, அதை வந்து கனெக்ட் பண்ணும் இந்த ரோடு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குட்டி குட்டி ஷாப்னு நான் சொன்னீங்களா, இந்த பேக், இந்த மாதிரி பேக்ஸ் எல்லாம் வேணும்னா கூட நீங்கள் அங்கேருந்து வாங்கிக்கலாம் 100 ருபீஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஒரு ரோடு, இந்த ரோட்டில் அப்படியே கனெக்ட் பண்ணி போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து பிராண்டட் ஷோரூம்ஸு, லிவிஸு, அதுக்கப்புறம் ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, அந்த மாதிரி ஷோரூம் எல்லாம் வந்து இருக்கும். இந்த ரோட்டில் கனெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு ரோட் போகும், அதில் போய் நம்ம ஜாயின் ஆகணும். அந்த ரோட்டில் வந்து இந்த மாதிரி பிராண்டட் ஷோரூம்ஸ் இருக்கும். ஆனால் அங்கே வந்து பெருசாக கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது, எப்போவுமே பழைய ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன், அங்கே சுத்தமாகவே கலெக்ஷன்ஸ் இருக்காது. எப்போ போட்ட ஸ்டாக் எதை போட்டு வச்சுருப்பாங்க அங்கே. அதனால் நான் வந்து அந்த பர்சனலாக அங்கே போனதும் கிடையாது, அங்கே வந்து நான் வாங்கினதும் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து குட்டி குட்டி க்ராப் டாப் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல, இந்த குட்டி குட்டி ஷாப்லலாம் 250 சொல்லி ரேட் போட்டிருந்தாங்க. நான் உள்ளே எதுவும் போயிட்டு எவ்வளோ ப்ரைஸ் என்ன ஏதுன்னு சொல்லி நான் கேட்கல, உள்ளே போய் நான் கலெக்ஷன்ஸும் பார்க்கல. ஏன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஷாப்பெல்லாம் போயிட்டு சும்மா வெளியே மட்டும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ஷாப்புக்கு நான் அப்படியே நடந்து அப்படியே வாக் பண்ணி அப்படியே கவர் பண்ணிட்டு போயிட்டுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு க்ராப் டாப் ஷாப் இருக்குது, இங்கேயும் 250 தான் ரேட் போட்டிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நமக்கு எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு. 40% டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல, நான் உள்ளேயும் போய் பார்க்கல. சப்போஸ் நீங்கள் இந்த ஷாப்புக்கு போயிருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எந்த மாதிரி டிஸ்கவுண்ட்லாம் கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஸ் ஐ டோல்ட் பிஃபோர், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிராண்டட் ஷோரூம்ஸ் வந்து இருக்க ரோட்டில் வந்து என்ட்ரு ஆகிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேன். இங்கே லிவிஸு, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் போலோ, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி நம்ம வாக் பண்ணி, இன்னும் நம்ம கொஞ்சம் முன்னாடி அந்த பஸ் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே முன்னாடி வாக் பண்ணி போனோம்னா தான் நமக்கு ட்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் மேக்ஸ் அந்த ஷாப்பெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஷாப்பெல்லாம் கவர் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு ரோட்டில் கனெக்ட் ஆகி போயிட்டுருந்தேன். அந்த ரோட் பேரெல்லாம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அங்கே பேக் ஷாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாய்ஸ் ஷாப்பு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் போகும்போது தான் எஸ்எஸ் கலெக்ஷன் சொல்லிட்டு இந்த ஷாப் பார்த்தேன். இந்த ஓனர்கிட்ட கேட்டேன், நான் வீடியோ பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் கவர் பண்ணி, இதில் பர்சனலாக குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நான் பார்த்தப்போ. இவங்க வந்து 1900 சம்திங் ஏதோ சொன்னாங்க ஸ்டார்டிங் ப்ரைஸு. இந்த வெறும் குர்த்தா செட்டு அந்த மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் பேண்ட் செட்டெல்லாம் வந்து 900 அபோவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் வந்து ஆன்லைனில் எல்லோரும் போடுற மாதிரியே நீங்களும் கலெக்ஷன் போடாமல் வந்து கொஞ்சம் வெரைட்டியாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ஆஃப்லைன் ஷாப்பை விசிட் பண்ணலான்னு நான் வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா ப்ரைஸ் சில ஷாப்பில் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம், ஆனால் வந்து நம்ம பார்கெயின் பண்ணால் நமக்கு கம்மி பண்ணி தருவாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல. நான் விட்டு அதை பற்றி எதுவும் கேட்கல. நான் வீடியோ பண்ணிக்கிட்டுமான்னு கேட்டேன், அவங்க சரின்னு சொன்னாங்க. உங்களையும் கவர் பண்ணட்டுமான்னு கேட்டேன், சரின்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து அந்த ஷாப்பை வந்து கவர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து இந்த குர்த்தி கலெக்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நான் வந்து வெளியே இருந்து பார்த்தப்பவே எனக்கு பர்சனலாக என்ன ஃபீல் ஆச்சுன்னா, குர்த்தி கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய கலர் வெரைட்டிஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டிசைனில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அங்கே போகிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா, அவங்கள வந்து ஒவ்வொரு குர்த்தியை ஓப்பன் பண்ணி கூட நான் காட்ட சொல்கிறேன் இந்த ஷாப்பில். முடிஞ்ச இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் இந்த ஷாப் பற்றி என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாகார்ஜுனா, இந்த ரோட்டில் தான் நாகார்ஜுனா இருக்குது, இந்த ரோடோட எண்டில். அது வந்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருந்து ஒரு 15 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அதனால் நான் சாப்பிட்லான்னு சொல்லி போயிட்டுருந்தேன். இந்த ஸ்ட்ரீட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. எப்போ எனக்கு வந்து பெங்களூர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து, எங்கே பார்த்தாலும் அழகழகாக மரம் நட்டு வச்சுருப்பாங்க. நமக்கு நல்லா இருக்கும் நடந்து போகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கோல்டன் ரிட்ரைவர் வந்து போயிட்டுருக்கு. இதுங்க தான் நாகார்ஜுனா, ஆந்திரா ஸ்டைல்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா நாகார்ஜுனா. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூராமே சாப்பிட்றதுக்கான கடைங்க தான் இந்த ஸ்ட்ரீட் பூராமே இருக்குது.
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து பேக் தென் நான் மறுபடியும் வந்து ஜெயநகர் வந்து சுற்றி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப இந்த ஷாப்பிங்க்குலாம் வந்திருந்தேன். இந்த ஷாப்பில் கூட நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஜூடியோவில் இப்போ வந்து ஆன்லைனில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுற மாதிரி இருக்கும். என் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து பாதி பேர் ஒரே கலரில் தான் போடுவாங்க. நான் வச்சுருக்க ட்ரெஸ் கூட இன்னொருத்தவங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் யூனிக்காக ஏதாவது கலெக்ஷன் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா ஆஃப்லைனில் வந்து நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்கள். நேரில் போய் பார்த்து வாங்கினா உங்களுக்கு வந்து ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ப்ராடக்ட் எந்த மாதிரி இருக்குது, அது டிஃபெக்டிவ் ப்ராடக்டாக இல்லை நல்ல ப்ராடக்டாக இருக்கா அப்படி கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கலாம். பார்கெயின் பண்ணி ஆன்லைனை விட கம்மி ப்ரைஸ்க்கும் வாங்கலாம், ஆன்லைனை விட ஜாஸ்தி ப்ரைஸாகவும் இருக்கலாம். அது வந்து எனக்கு ஷுவராக தெரியல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ்.